வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் 44வது அத்தியாயம். தேவகிரி நகர் அமைத்தல். முருகவேலின் கரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வேலாயுதம் தாரகனின் நெஞ்சை பிளந்து கொண்டு வெளியே வந்தபொழுது பெரும் கடல்களின் பேரலைகளின் சப்தத்தை காட்டிலும் பெருத்த சப்தம் உண்டாயிற்று. அது அசுர பகைவரின் நெஞ்சத்தில் புகுந்தோ வெளியே வந்தோ அங்கிருந்து ஒருவர் கண்ணிற்குமே புலப்படவில்லை. ஆனால் வேலினால் மார்பு பிளக்கப்பட்ட தாரகாசுரன் துள்ளி துடித்து பல முறைகளும் கீழே தொப்பென்று விழுந்து உயிர் துறந்து போதுதான் அந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய வந்தது. முருகரின் கைவேலினால் கொடிய அதமனான தாரகாசுரன் செத்து ஒழிந்ததை கண்ணுற்ற தேவர்களும் மகரிஷிகளும் மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு சண்முகக் கடவுளின் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். சகல முனிவர்களும் ஆனந்த நடனம் ஆடினார்கள். ஜெய விஜயீ பவ என்னும் மங்கள வாழ்த்தொலி எங்கும் பரவி ஒலித்தது. நவ வீரர்களான வீரபாகுவும் மற்ற 8 வீரர்களும் லக்ஷகணாதிபர்களும் 54 சேனாதிபதிகளும் முருகரின் அருகே வந்து மன தூய்மையோடு அவருக்கு அஞ்சலி செய்து வணங்கிய வண்ணம் நின்றார்கள். சிவகுமாரனோ புன்னகை தவழும் வதனத்தோடு அவர்கள் அனைவரையும் நோக்கி, மகா பராக்கிரமசாலியான நீங்கள் அனைவரும் அசுரப்பாவிகளால் பெருத்த துன்பத்தை அடைந்து வந்தீர்கள். ஆனால் தெய்வ செயல்களால் அந்த கொடிய துன்பத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள். உலகங்களை காக்கும் வீர பெருமக்களை என்னுடைய பரிபூர்ணமான ஆசையால் நீங்கள் சகல நன்மைகளையும் பெற்று நலமாக இருங்கள் என்று கூறினார். உடனே வீரர்கள் அனைவரும், கண்கண்ட தெய்வமே, உலகாதிபதியான தாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை? எங்களிடம் எந்த விதமான இன்னல்களோ தீமைகளோ அணுகாது. தயாநிதியே, தங்களுடைய திருவடிக் கமலங்களில் அன்பு செலுத்துபவர்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய காரியமும் சாதாரணமாகவே தோன்றும் என்று கூறினார்கள். அவர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டி புகழ்ந்த முருகவேல் வீரபாகு தமக்கு முன்னிலையில் அழைத்து தாரகாசுரனால் பிரயோகிக்கப்பட்டு தன் கையால் வெகு லாவகமாக பிடிக்கப்பட்டு மாசு மறுவில்லாத பாசுபத அஸ்திரத்தை அவனிடம் கொடுத்தார். அப்பொழுது வானவெளியிலிருந்து மலர் மாறி பெய்தது. தேவ துந்துபிகள் இன்னிசை முழக்கமிட்டன. முனிவர்களும் சித்தர்களும் நடமாடி மகிழ்ந்தார்கள். கிண்ணற பெண்மணிகள் இன்னிசை பாடல்களை பாடினார்கள். தேவேந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் அசுர அதமனாகிய தாரகாசுரன் முருகப்பெருமானினால் விளையாட்டாகவே போரிட்டு கொல்லப்பட்டதாக எண்ணி வியந்து மகிழ்ந்தார்கள். அத்தேவர்களின் பெரும் மகிழ்ச்சியை கண்ட கந்தர் யுத்த களத்தை விட்டு புறப்பட்டு சென்று இமயமலை அடைந்தார். தேவசேனாபதியான அவர் தேவர்கள் அனைவரோடும் கணாதிபர்களோடும் அங்குள்ள ஔஷித பிரஸ்தத்தில் தங்கியிருந்து மாதாமகனான அந்த மலையரசனை வணங்கி வழிபட்டனர். பிறகு அங்கிருந்து விரைவில் விடை பெற்று கொண்டு தேவகிரி என்ற ஸ்கந்தகிரியை வந்தடைந்தார். அச்சமயம் அவருடைய ஆங்கேபடியே சூரியன் அஸ்தமனம் அடைந்தான். தேவகிரிக்கு ஆசி வழங்க விரும்பிய சண்முகர் 4 அங்கங்களுடன் கூடிய தம் படைகளை அவ்விடத்தில் உட்கார வைத்தார். பிறகு ரதத்திலிருந்து கீழே இறங்கி அவர் தம் மாலை கடன்களை முடித்து கொண்டு அந்த மலையரசன் அளித்த விருந்துணைவையும் உட்கொண்டு மகிழ்ச்சியோடு அன்று ராப்பொழுது அங்கேயே தங்கி கழித்தார். தேவர்கள் அனைவரும் சிவகுமாரனான முருகரை வணங்கி வழிபட்டு, பகவானே, தேவர்களின் ஈசனே, ஸ்கந்தனே, சேனாபதியே, பிரபுவே, இன்றிரவு பொழுது தாங்கள் இங்கேயே தங்கி கழிக்க வேண்டும். தங்களை இடைவிடாமல் வணங்கி வழிபடுவதால் உண்டாகும் பரவசத்தை அடைந்து அனுபவிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அளவிட முடியாத கீர்த்தி வாய்ந்த பெருமானே, எங்கள் விருப்பத்தை தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சிவகுமாரனும் உள்ளம் மகிழ்ந்து அவர்கள் விருப்பத்திற்கு இசைந்து அருள் புரிந்தார். பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு திவ்யமான கோயில் கட்ட விரும்பி அதற்காக தவசிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தார்கள். விஸ்வகர்மாவை இந்த கந்தவேலுக்கு இந்த தேவகிரியிலேயே அதி அற்புத அழகு பொருந்தியது. இந்திரத்வஜத்தோடும் ஒரு பட்டினத்தை கட்டித்தர வேண்டும் என்று கட்டளை இட்டார்கள். தேவசிற்பியும் அரைக்கண நேரத்திற்குள்ளாகவே ஒரு அழகான நகரத்தை முருகவேலின் மனம் குளிரும் வண்ணம் அமைத்து விட்டான். அதிவினோதமான பொன் மதில்கள், ரத்னமயமான கோபுரங்கள், 1000 மாடிகளை கொண்ட ஒப்பறைகள், சகல விதமான இரத்தின கற்களாலும் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு விளங்கின. லட்சக்கணக்கான தெருக்களும் அதில் இருந்தன.
பூப்பந்தல்களால் மூடியதும் இரத்னமயமான படிக்கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓடை, கிணறு, தடாகம் ஆகியவைகளினால் நிரம்ப பெற்றும் அவற்றில் அழகான தாமரை மலர்கள் மலர்ந்தும் அந்நகரம் ஆயிரக்கணக்கான சூரியர்களின் ஒளி வெள்ளத்தை கொண்டதாக ஜொலித்தது. அந்நகரத்தினுள் தேவதுந்துபி, சங்கு, கொம்பு முதலான இன்னிசைக் கருவிகள் பெரும் முழக்கத்தோடு தேவசேனாபதியான முருகரும் வீரபாகு முதலான சகல வீரர்களும் உட்புகுந்தார்கள். கணாதிபர்கள் அனைவரும் தாங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு கட்டப்பட்டிருந்த மாளிகைகளில் சென்று தங்கினார்கள். மரிசி, காஷ்யபர், பேச்சு திறமையில் சிறந்தவரான வசிஷ்டர் ஆகிய மாமுனிவர்கள் அனைவரும் வேதம், ஆகமம் ஆகியவற்றின் உட்பொருளை அறிந்தவர்களும் பூர்ண கும்பங்களை ஏந்தி நின்ற அந்தன பெரியோர்களுடன் சேர்ந்து கொண்டு வேத பாராயணங்கள் முழங்கினார்கள். அவர்கள் அனைவரும் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களோடு இணைந்து நின்றபடியே ஆற்றல் மிக்க ஆறுமுகனை அந்த அதி அற்புதமான இரத்தின மாளிகையில் பிரவேசிக்கச் செய்தார். அவரும் மகிழ்ச்சி பூரிப்போடு வீரபாகுவின் கையிலிருந்து விசித்திரமான பாதுகைகளில் ஏறி அந்த கண்கவர் மாளிகையினுள் உட்புகுந்தார். அங்கே போடப்பட்டிருந்த ஈட்டி இல்லாத நவரத்தின சிம்மாசனத்தில் அவர் அழகுற அமர்ந்து கொண்டதும் தேவர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு தங்கள் கைகளை தலைக்கு மேல் கூப்பி வணங்கி அர்க்கியம், பாத்தியம் முதலான உபாச்சரணங்களினாலும் பலவித சோஸ்திரங்களினாலும் அவரை பூஜித்து வழிபட்டார்கள். முருகருடைய பரிவார தேவதைகளான வீரபாகு முதலான நவ வீரர்களையும் சாஸ்திர விதிப்படி வணங்கி வழிபட்டு தாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை அடைந்து விட்டதாக கருதி தேவர்கள் அனைவரும் அகமகம் மகிழ்ந்தார்கள். உலகங்களில் ஆதிப்பரம்பொருளான சிவபெருமான் கைலாய மலையையே தம் இருப்பிடமாக ஆக்கி கொண்ட போது அவருடைய அருமை குமாரனான கந்தப்பெருமானும் மிகவும் விசாலமான அந்த தேவகிரியையே அன்று முதல் தம் இருப்பிடமாக ஆக்கி கொண்டார். அவர் தலைவர்களோடும் தேவர் கூட்டத்தோடும் அந்த ஸ்கந்தகிரியிலேயே தங்கியிருந்து வாழ்ந்து வரலானார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.